வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எமோஷனல் ட்ரஸ்ட் பில்டிங் வீடியோன்னு வச்சுக்கலாங்க. என்கிட்ட என்னை நம்பி ஒரு கிளைண்ட் வந்து நீங்கள் வரீங்க. ஸோ உங்களை நான் எப்படி பார்ப்பேன், என் மனசளவுல இருந்து நான் எப்படி பார்ப்பேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஒரு மனுஷன் என்ன நம்பி அவர் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்ட காசு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. தம்பி, எனக்கு ஒரு நல்ல லேண்டு வாங்கி கொடுங்க, என் ஃபேமிலி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், இவ்வளோ நான் ஏமாந்துட்டேன், இவ்வளோ ஒரு இடத்துல போய் போட்டு எனக்கு காசு இல்லாமல் போச்சு, பேப்பர்ஸில் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு பல கதைகள் சொல்லுவாங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க என்னை பொறுத்தளவுக்கு. ஆனால் என்னை நம்பி வர ஒரு கிளைண்ட்டோட ட்ரஸ்ட்டை சம்பாதிக்கிறது, அவங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறதை விட ட்ரஸ்ட்டை சம்பாதிக்கணுங்கிறதுல ரொம்பவே மும்முரமாக இருப்பேன், சரிங்களா? ஒரு கிளைண்ட் நீங்கள் என் முன்னாடி வரீங்கன்னா உங்களுடைய கதைகளை நான் முதல்ல உள்வாங்கிக்குவேன். ஒரு ப்ராப்பர்ட்டிங்கிறது ஈஸியாக சேல் பண்ண முடியுங்க. அந்த ப்ராப்பர்ட்டியே உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது தான் நான் முழுமையாக பார்ப்பேன், சரிங்களா? அதனால் என்றைக்குமே என்னுடைய கிளைண்ட்டு என்கிட்ட வந்து சைட் விசிட் வந்தால் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஒரு சைட்டுக்கிட்ட போய் விசிட் பண்ணுறோம், சைட்டை காமிக்கிறோம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை உங்கள் தலையில் கட்டிடணுங்கிறத நான் என்றைக்குமே பேச மாட்டேன். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கா, முதல் வார்த்தை கேட்பேன். மனசுக்கு பிடிச்சா அடுத்தது எக்ஸ்பிளனேஷன், சரிங்களா? மனசுக்கு பிடிக்காத எந்த ஒரு சைட்டும் எந்த ஒரு லேண்டையும் காமிக்க கூடாதுங்கிறதுல நான் தெளிவா இருக்கிறேங்க. ஏன்னா ரொம்ப 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 முக்கியம். எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி இவங்க கிட்ட எப்படி தலையில கட்டி விட்டுறலாம் அப்படிங்கறத யோசிக்கிறதோட, வாங்குற அந்த கிளைண்ட்டோடைய ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி அவங்களோட வாழ்நாள் முழுக்க என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்களோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. நான் ரியல் எஸ்டேட்ல அப்படி பண்ணினா மட்டும்தான் ரியல் எஸ்டேட் சரியா போகுங்கிறது என்னுடைய நம்பிக்கைங்க. ஸோ அதை கொண்டு போகணுங்கிறதுல தீவிரமா மும்மரமா வந்து நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா நான் உங்களுக்கு நம்பிக்கையா நான் சொல்றேங்க. கண்டிப்பா எப்பவுமே எஸ்கேஜியை நம்பி வந்தீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் ஆன ரிலேஷன்ஷிப் தான் முக்கியமே ஒழிய சேல்ஸ் ரெண்டாவது தாங்க. நான் இதன் மூலமா சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம் தாங்க. ப்ராப்பர்ட்டி வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு நம்பிக்கையான ஆளா எஸ்கேஜேவை நீங்க கண்டிப்பா நம்பலாங்க. வரதுல இருந்து உங்களுக்கு லீகல் பார்க்கறது, லோன் வாங்கி கொடுக்கறது, டாக்குமெண்டேஷன் எல்லா ப்ராசஸும் நான் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறேன். எல்லாருமே என்கிட்ட வாங்கக்கூடிய எல்லாருமே ஒரு என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ரிலேஷன் வாங்குறாங்க என்கிட்ட அப்படிங்கிற ஒரு மன திருப்தி கடைசியில எனக்கு வந்து ஏற்படுதுங்க. இது வரைக்கும் ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நான் ஒரு லேண்ட் வாங்கினேன்னா அதை எப்படி பார்த்து வாங்கணும், அதே மாதிரி ஒரு ஒரு லேண்டும் நான் கொண்டு வந்துட்டு இருக்கிறேங்க. அதே மாதிரி எல்லா லேண்டையும் நான் வந்து வாங்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னோட சைட் விசிட் வந்த கிளைண்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வேண்டாம் சார், இதுதான் உங்களுக்கு சூட் ஆகும், என்னுடைய ஒப்பீனியனும் நான் கொடுத்துருவேன், ஓப்பன் ஒப்பீனியன். அதுல டிஸ்அட்வான்டேஜ் இந்த இருக்கு சார், இந்த ப்ராப்பர்ட்டியில இந்த டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, இந்த ப்ராப்பர்ட்டியில் அட்வான்டேஜ், அந்த ப்ராப்பர்ட்டி என்ன அட்வான்டேஜ், ரெண்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறது. ஸோ இதுல நீங்க வந்து முடிவெடுங்க சார் அப்படிங்கிறத நம்ம வந்து ஓப்பனாகவே சொல்லிடுவோம். ஸோ இதுதான் என்னுடைய ரியல் எஸ்டேட்ல நான் எனக்கான ப்ளஸ்ஸான்னு நான் நினைக்கிறேங்க. கண்டிப்பா இந்த விஷயத்த என்னைக்கும் நான் தொடருவேன், என்னைக்கும் தொடர்ந்தே தான் இருப்பேன். ஸோ நம்பிக்கையான ஒரு ரியல் எஸ்டேட் கண்டென்ட்டுக்கு எங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க தேடிட்டு இருக்கீங்கனாலும் தாராளமா எஸ்கேஜி ரியல் எஸ்டேட்ஸை கான்டாக்ட் பண்ணலாங்க. மேல இருக்க கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல் பண்ணணும்னாலும் சரிங்க, கோயம்புத்தூர்ல கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேங்க. நேர்ல சந்திப்போம். நன்றி மக்களே.